ஹாய் காய்ஸ், இல்லை நம்ம தமிழ் ரியாக்ட் சேனலுக்கு நருட்டோ கிளாசிக்கில் எபிசோட் 63 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ள போயிடலாம். Hit it or quit it. The final rounds get complicated. யோசிடா நிஜி. ஆனால் எல்லாரும் ஷாக்காக இருக்குல்ல, நிஜியே வின் பண்ணிட்டாங்க. இந்த நருட்டோக்கு நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் இந்த பேரே அவனால் வாங்க முடியுது. அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் கிராமம்லாம் கத்துது கை இவனுக்காக. சந்தோஷப்படுறான், வெக்கப்படுறான். ஐயோ, எங்களுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா வருங்க இவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் தான் நடக்குது, எனர்ஜி ஆகிடுவாங்க. பா, பார்வை மாறுது இப்போதான். ஓ இது வேறையா உனக்கு? அப்படிங்க போய் பயிற்சி பண்ணுவா, வேடிக்கையே பார்த்து என்ன பண்றது. எல்லாம் தோணும், ஆனால் என்ன செய்யுதுன்னு தெரியாது. என்ன சொல்ல வர? இப்போ பெரியவரோட வளர்ந்துட்டாங்க, எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ நான் அவங்கிட்ட தோத்துருவேன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இது வரைக்கும் இவ்வளவு வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு அழகே வந்துடும் போல. ஃபாக்ஸோட சக்கராவை வெளியே கொண்டு வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, ஹிடன் லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க கூட இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. பிரமாதம். 9 வால் நரியோட சக்கராவை அவன் இந்த அளவுக்கு கட்டுப்படுத்த எப்ப கத்துக்கிட்டான்? எல்லாம் பெருசு. ஆலேக்கான ஒரு அவரெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு. சிறகு வச்சு பறக்கணும்னு நினைச்சதுன்னா ஏதாவது கரெக்டான டைம்ல வந்து சொல்லி கொடுத்து போயிட்டாரு. சுதந்திரத்தை அடையணும்னு நினைக்கிற அவனுடைய வெறி தடுக்க முடியாத ஒரு காட்டார மாறிடுச்சு. உனக்கு இது வரணும்டா. அதனால இந்த வாட்டி மேஜி தோத்துட்டான். ஏன் குழந்தை அழகா சந்தோஷம் வருது, கிண்டல் பண்ற. நல்லா இருக்கு பாரு, அதனால சந்தோஷப்படு. உன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எதுவும் ஆகல. என்னோட சக்கராவை முழுசா பயன்படுத்திட்ட போல இருக்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நிஜி, இங்க நீ மட்டும் கஷ்டங்களை அனுபவிக்கல. இதுதான் உன் முடிவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்காக மாத்த நினைக்கிறேன். நான் தோக்கறதுக்கு பிறந்தவன்னு சொன்னேன், அது பொய்ன்னு நிரூபிச்சு காட்டுறேன். ஹோக்காகேவா ஆனவங்க அதுக்காகவே பிறந்திருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை புரிதல் அவ்வளவுதான். எல்லாம் மனசுல இறங்கி இருக்குது. லார்ட் யூகா, என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் இவர்கிட்ட தனியா பேச வேண்டியிருக்கு. அது நாங்க மன்னிப்பு கேளுங்க ஐயா அவங்ககிட்ட. நான் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். இன்னும் புரிதல் வரும். இந்த கோவம் குறையும். இப்ப நீங்க இதுக்காக இங்க வந்தீங்க? அன்னைக்கு நடந்தது. இப்ப நான் எந்த விஷயத்தை பத்தி பேச வந்திருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நேரம் இருந்துச்சுன்னு காட்டுறாங்க. அந்த நாள் நான் என் மரணத்தை சந்திக்க தயாராயிருந்தேன். என்ன போடாரா, கேள்றா. அன்னைக்கு எங்க அப்பா உங்களை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தான் கிளானை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே விட்டுட்டாரு.
என்னது? உன் கேள்விகளுக்கான பதிலும் எல்லா உண்மைகளும் இந்த ஸ்க்ரால்ல இருக்கு. அது சரி. தலைமை குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அவங்க இஷ்டத்துக்கும் ஏதாவது எழுதியிருப்பாங்க. நீ இப்ப வளர்ந்துட்டேங்கிறதுனால இத புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். அந்த எழுத்து உங்க அப்பாவுதா? இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேஜி, நான் உயிரோட இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன்னு உங்க நினைக்கிறேன். அப்பா தான். மிச்சம் இருக்கிற இந்த நேரத்தை கூட உனக்கு ஒண்ணு சொல்ல பயன்படுத்துறேன். என்கிட்ட சொல்லணுமா? லேண்ட் ஆஃப் லைட்னிங்க சேர்ந்த ஹெட் கிளவுட் நிஞ்சா ஹினாட்டாவை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணான். ஆனா லார்ட் ஹியாஷி அந்த தப்ப நடக்காம தடுத்துட்டாரு. இவ்வளவு நடந்தோம், லேண்ட் ஆஃப் லைட்னிங் அந்த கடத்தல் விவகாரத்தை பத்தி எதுவும் பேசல. அதுக்கு மாறா ஹெட் நிஞ்சா இறந்ததை மட்டும் தான் பேசினாங்க. இது அவனுங்க பண்ண தப்பு தானே. ரொம்ப அநியாயமா இருந்துச்சு. நம்ம யாருக்கும் வேற வழியே இல்ல. என் ஒருத்தனோட உயிரை பறிச்சா இந்த கிராமத்தையே காப்பாற்ற முடியும். இதுதான் போன எபிசோட்ல கேட்டது. கொஞ்சம் பொறுமையா இருங்க யாஷி. அதுக்குள்ள அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. யூகா குடும்பத்தை சேர்ந்த கெகே கெங்காய் சக்தி வாய்ந்தவங்க. நம்ம கிராமத்துக்கு பலத்தை கொடுக்கறவங்க. என்ன ஆனாலும் சரி, அவங்கள பாதுகாக்கிறது தான் தலைமை குடும்பத்தோட கடமையாகும். இப்ப கடமைகளை பத்தி நாம யோசிக்க முடியாது. நம்ம கிராமத்தை நோக்கி யாரும் போர் தொடுத்து வரக்கூடாதுன்னு நான் இதை பண்ணிதான் ஆகணும். உன்னோட கவலை எனக்கு புரியுதா? ஆனா அதனால தான் அந்த காரணத்துக்காக தான் கிளை குடும்பத்தை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஈஷாஷி பணத்தை எடுத்துட்டு போய் உன்னோட உடம்புன்னு சொல்லி மாத்தி வச்சிடலாம். நீ கவலைப்படாத. ஈஷாஷிக்கு தன்னோட கடமையை பத்தி நல்லாவே தெரியும். இவங்களே தான் டிசைட் பண்ணிருக்காங்க. இருக்கலாம். இவர் அதுக்கு ஓகே சொன்னாரா? வந்துட்டு இருக்கிறது பியாகோ கான்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்துக்காக தான். ஹிசாஷி இறந்து போயிட்டான்னா அந்த சக்தி ஒரே அடியா அடைக்கப்படும். லேண்ட் ஆஃப் லைட்னிங் அதுக்கு அடிபணிவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, நீ சொல்றதும் சரியாதான் இருக்கா. இதை தவிர்த்து ஏதாவது ஒரு வழி இருக்கணும். லேண்ட் ஆஃப் லைட்னிங் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். ஈயாஷி யுகோவோட சடலத்தை ஒப்படைங்க. அப்படி அவங்க கேட்கறது நம்ம செய்யணும்னா இசாஷியோட சடலத்தை உன்னோட உடம்புக்கு பதிலா மாத்தி அனுப்பணும். அதுக்கு மேல அதை பத்தி யாரும் பதில் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இது நியாயமா? இங்க பாரு யாஷி, இதை நினைச்சு எதுக்கும் நீ கவலைப்படாத. யூகா குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக உன்னோட முன்னோர்களும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. தேவைப்படுற நேரத்துல ரத்த சம்பந்தமா இருந்தாலும் உயிர் தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். லைட்னிங் நமக்கு ஒரே வழி. அதான் அந்த வில்லேஜ் பண்ற தப்புனா நீங்க அதுக்கு மேல தப்பு. இதுதான் வச்சுக்கோங்க. இதுதான் விதியும். யூகா இனத்தை சேர்ந்த உங்களுக்கு ஆட்சி செய்யற கடமை இருக்கு. என்னாச்சு லார்ட் ஹியாஷி? எப்பவும் தன்னம்பிக்கையோட தைரியமா இருப்பீங்களே. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் எந்த விஷயத்துக்கு தலையாட்ட மாட்டான். அப்படிப்பட்ட சுயநலவாதி நான் கிடையாது. அவரே பண்றாரு. நிஜியோட அப்பா தான் அடிச்சாரு இப்போ. இசாஷி, எதுக்காக இப்படி பண்ற? பொறுமையா இருங்க யாஷி, இத நான் பாத்துக்கிறேன். அவரே தான் இறங்கியிருக்காரு. ஆனா நேஜி இருக்கானே, எதுக்காக சாகணுங்கிற? தலைமை குடும்பத்தை காப்பாத்தவா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்லணும்னா இந்த தலைமை குடும்பத்து மேல எனக்கு மதிப்பு இல்ல. இப்போ இதை பண்றதுல எனக்கு விருப்பமும் இல்ல. நீங்க இந்த தலைமை குடும்பத்துல ஒருத்தருங்கிறதால மட்டும் நான் இதை ஒத்துக்கல. உங்களை காப்பாத்துற கடமை இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில முதல் முறையா முடிவெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சுதந்திரம் கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருக்கேன். நேஜியோட இது வரைக்கும் நான் கடுமையா மட்டும்தான் நடந்துகிட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இந்த தடவை எது சரின்னு படுதோ அந்த பாதையை தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். அவரா இந்த முடிவு எடுக்க முடியுதுன்னு செஞ்சு என் சார்பா நேஜிக்கு ஒரு செய்தி அனுப்புங்க. அவங்கிட்ட தலைமை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஒன்றும் நான் செத்து போகல. அதுக்கு பதிலா என் சகோதரர்கள், என் கிராமத்து மக்களுக்காக நானே சுயமா ஒரு முடிவு எடுத்து சுதந்திரத்தோட இதை செய்கிறேன்னு அவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த அளவுக்கு கண்ட்ரோல்ல இருந்தா இந்த முடிவு வரும். இருந்தாலும் நீ மரணத்தை தேடி போயிட்டு இருக்க. ஆனா இவரு காரணம் இல்ல. அதுவும் சுதந்திரமா இருக்கிறது ஒண்ணா? உங்களுக்கு புரியல
நான் சுதந்திர பறவையாயிட்டேன். யோகா பரம்பரையோட விதிமுறைகளை தாண்டி வந்துட்டேன். என் விதியை நானே முடிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் போறேன். உன் விதியை நீயே முடிவு பண்ணணும் நேஜி. உன் வாழ்க்கையே உன் கைகள்ல முடிவு பண்றதுல தான் இருக்கு. அப்பா, இதேதான் நரட்டவும் சொன்னான். ஐயோ இதுதான் நடந்த உண்மை. என்ன மன்னிச்சிரு. இவர் காரணம் இல்லை, ஆனாலும் மணி கேட்டார். எழுதுங்க லார்ட் ஹியாஷி. இதுக்கு எந்த அவசியமும் இல்லை. அப்பா அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தோட விதி காதல மேகங்கள் மாதிரி ஒரே திசையில தான் போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணலப்பா. இல்ல அவங்க இஷ்டப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையை மாத்திக்க முடியுமான்னு எனக்கு சரியா தெரியலப்பா. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் முடிவு மட்டும் எப்பவும் ஒண்ணுதான். நம்ம ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போகும்போது நம்ம கூடவே ஒருத்தர் இன்னொரு வழியை தேர்ந்தெடுத்திருப்பாரு. வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும்னு முடிவெடுத்து வந்த ஒருத்தர். அதுலயும் முழு பலத்தை என்னால பார்க்க முடியுதுப்பா. இப்ப நான் போட்ட சண்டையில தான் என்னால அதை உணர முடிஞ்சது. அப்பா அதனால அப்பா, எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் பலசாலியா மாறணும். அப்பதான் நான் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அதுதான் என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கும். அப்பா நல்ல முடிவு வந்தான்டா. அப்பா, இந்த பறவைகள் சுதந்திரமா பறக்கிறத உங்களால பார்க்க முடியுதுன்னு நான் நம்புறேன். அப்பா இனிமே என்னட்ட கூட பேசுவான்னு நினைக்கிறேன். கூட்டம் இப்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு போல இருக்கு. ஏன்னா அந்த சண்டை ரொம்ப பிரமாதமா இருந்தது. உண்மைதான், அதுவும் ஒரு காரணம். ஆனா அதை விட ஒரு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அடுத்து நடக்க போற அந்த போட்டியை நினைச்சுதான் ஷினோபி லீடர்ஸும் மக்களும் ரொம்ப ஆரவாரத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது. யாரு அது சரி, இந்த உச்சியா ஓபனிங் செரமனிக்கு வரலையே. இது சாஸ்கே காராவதா சொன்னாரு. இல்லையா? இவருக்கு அது மேலேயே கண்ணா இருக்கு. சாஸ்கே இருக்கிற தடமே தெரியல சார். ஒரோச்சிமாரா தான் காரணம்னு நினைக்கிறோம். மற்றவங்க எல்லாருக்கும் இதை பத்தி தெரியறதுக்குள்ள சாஸ்கேவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க. சரி என்ன நடக்குதுங்க? சட்டு முட்டு அடுத்த மேட்ச் ஆரம்பிங்க. அடா சீக்கிரமா ஆரம்பிங்க. இப்படியே போச்சுன்னா இருட்டிடும் போல இருக்கு. பிரச்சனை என்னன்னு தெரியலையே. அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா சாஸ்கே இந்நேரம் வந்திருக்கணுமே. இப்பயும் காரா மேலே யாருக்குமே டவுட் வரல. இந்த சாஸ்கேக்கு என்ன ஆச்சு? முக்கியமான போட்டியை போய் எங்க போய் தொலைச்சான்? ஒரேடியா ஓடிட்டானா? ஒருவேளை புத்திசாலித்தனமா யோசிக்கிறோங்கிற பேர்ல ஆபத்தை விட்டு அவன் ஒதுங்கி இருக்கான். யார் அவனா? அதில் நீங்கள் பண்ணுவீங்களா? எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவன் கண்டிப்பா இந்த ஸ்டேடியம்க்கு வரதான் போறான் பாருங்க. ஆனா சாஸ்கே என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் கூடிய சீக்கிரம் இங்க வரலன்னா கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எனக்கு வேற வழி தெரியல. சாஸ்கேவை டிஸ்குவாலிஃபை பண்ணிடு. சரி, சாஸ்கே உச்சியாவை டிஸ்குவாலிஃபை பண்றீங்களா? ஆமா, எனக்கு இது தவிர வேற வழியே தெரியல. இப்போ நம்ம என்ன பண்றது? இப்ப அவன் வரலன்னா நம்மளுடைய திட்டம் வேலை செய்யாது. நிலைமை நினைச்சதை விட ஓ அதை வச்சு அவன் பிளானே பண்ணியிருக்கானுங்களா? ஒருவேளை அவன் எங்க போய்கிட்டு இருக்க காரா? நான் உயிரோட இருக்கங்கிறத உணர்றதுக்காக போயிட்டு இருக்கேன். என்னடா பண்ணி தொலைச்ச? பண்ணிருப்பானா? சாஸ்கேவா அவன் காலி பண்ணிருப்பானா? கக்காசி இருக்கும்போது எப்படி பண்ணான்றதை நம்ப முடியும். காட்டுறாங்க. சாஸ்கே இன்னொரு தடவை முயற்சி பண்ண. என்னாச்சு? ரத்தத்தை உரியறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியுது. கண்டுபிடிச்சிட்டாரு. ஒளிஞ்சிருந்து தாக்காம நேர்ல வா.
ஒழிஞ்சிருந்தா பார்க்குற பாடி சடம். ஐயோ என்ன நினச்சும் காட்ட மாட்டேன்றாங்களே. சாஸ்கே உச்சிஹாவை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கலாமே. நீங்க ஏன் சார் இவ்வளோ ஆர்வமாகறீங்க? பையன் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் ரூல்ஸ் ஒண்ணு இருக்கே. தாமதம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நாம அவனுக்காக காத்திருக்க கூடாது. ஷினோபி லீடர்ஸ்க்கும் லார்ட்ஸ்க்கும் நாம என்ன பதில் சொல்லுவோம்? ஏற்கனவே அவங்க போட்டி ஆரம்பிங்கன்னு சொல்லி தொல்லை பண்றாங்க. அதனாலதான் டிஸ்குவாலிஃபை பண்றேன். அப்படியா? அப்படின்னா என்கிட்ட ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன். இங்க வந்திருக்கிற லார்ட்ஸும் சினோபி லீடர்ஸும் அடுத்து நடக்க போற மேட்ச்க்காக தான் வந்திருக்காங்க. ஓ இவ்வளோ பேர் இருக்காங்களா கீழே லீடர்ஸு? ஆமா, அதுக்காக பூஜ்ய இனத்தை சேர்ந்த கடைசி நபர் அவன்தான். சாஸ்கேவுக்கும் காராவுக்கும் நடக்க போற இந்த சண்டையை பார்க்கதான் லேண்ட் ஆஃப் இண்டோ காத்துக்கிட்டு இருக்கின்றது எனக்கு தெரியும். லார்ட் ஒகாஹே, சாஸ்கே திரும்ப வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். இந்த போட்டியை நாம தள்ளி போடலாம். என்ன சொல்றீங்க? ஆனா லார்ட் ஒகாஹே, இதுல எனக்கு ஆட்சேபனை இருக்கு. இதை பத்தி ரெஃப்ரி கிட்ட உடனே சொல்லுங்க. சரிங்க சார். அடுத்தாலும் மோத விடுங்க, அவ்வளோதான். அது வரைக்கும் இதை சொல்லியே ஆகணும். ஒரு சின்ன பையனோட திறமையை பார்க்க நீங்க இவ்வளவு ஆவலா காத்திருக்கிறது டவுட் வரணுமே. எங்க கிராமத்தோட முழு சக்தியும் திறமையும் வெளியே வரணும்னா ஒரு உச்சிகா மூலியமா தான் கொண்டு வர முடியும். சாஸ்கேக்கு நான் கொடுத்திருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு தான். ஆனா எங்களுக்கு இது அதை விட பெரிய வாய்ப்பு. இதை என்னால நம்பவே முடியல. எல்லாரும் கேட்டுக்கங்க. அடுத்த மேட்ச்ல இடம் பிடிச்சவரு இது வரைக்கும் இங்க இன்னும் வரவே இல்லை. அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேட்டில் நடத்தலாம்னு முடிவு பண்ணி இதுக்கப்புறம் நடக்க போற பேட்டில் இப்ப நடத்தலாம். அடுத்த போட்டியில் மோதோட ஒன்று. அந்த சாஸ்கே பையனுக்கு என்னாச்சு? எங்க போய் தொலைஞ்சான்? நல்ல வேலை. அப்படின்னா சாஸ்கேக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குல்ல? நல்ல வேலை தப்பிச்சான். ஹே, அப்படின்னா இவனுக்கு அப்புறம் என்னோட மேட்ச் தானா? ஐயோ அடுத்த இவன் மாட்டினான். ஷீனோவும் காங்கூரோவும் காலத்துக்கு வாங்க. வா தம்பி. என்னுடைய மேட்சா? அதுக்கு நான் தயாரா வரலையே. ஓ இவங்க ரெண்டு பேருமா? அது மட்டும் இல்லாம எங்க திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி என்னுடைய ட்ரெயின் சுத்தமாக வரலையாப்பா? வெளிக்காட்டுறது சரியா வருமானு எனக்கு தெரியல. ரெஃப்ரி, நான் விலகுறேன். என்ன? நான் விலகுறேன். அதனால அடுத்த மேட்சை நீங்க உடனே ஆரம்பிங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? பிளான் சொதப்பிக்கணுன்ட்டு. காராவோட இந்த இது முடிஞ்சிடும் பார்த்தான். இப்போ பிளான் மாறுது இல்லை. இவனுக்கு திட்டமே வேறு தானே. என்னை போட்டி போகிறதுக்கு வந்துக்கிறானுங்க. காங்கூரோ இதுல இருந்து விலகுறதுனால ஷீனோ ஆப்ராமை ஜெயிச்சதா நாங்க அறிவிக்கிறோம். ஓ அடுத்து இவன் சிக்கமாரு. இது என் மேட்ச் தானே? போட்டிக்கு நீயாச்சும் தயாரா இருக்கிய? சந்தோஷம். அவன் அடுத்த மேட்ச் உடனடியாக ஆரம்பிக்கலாம். ஏய், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா. அட, கொஞ்சம் கேப் விடுங்கப்பா. டைம் கிடைக்கும்னு நினைச்சா எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு ஆப் வைக்கிறாங்க. இதுக்காக எப்பவும் சாஸ்கே வேலை. நடக்கணும். அட போங்கடா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஷிக்கமாரு நாரா கீழே வாடுறல. அது சரி, எனக்கு தெரிஞ்சு இப்பவே நானும் இதுல இருந்து பின் வாங்கிடுறேன். ஏன்டா? அடுத்த அடப்பாய். ஏய் அவன் வரன்னு சொல்லவே இல்லடா. கையக்குள்ள வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அப்பா இந்த எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா நிஜி வந்து கடைசியாக புரிஞ்சுக்கிட்டான் அப்பா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா வந்து என்ன சொல்கிறது இல்லை, அந்த நெகட்டிவ் லைன்லேயே இருந்தாங்களா, நிஜி அந்த லைன்லேயே வச்சு பார்த்தது மாறிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சோம். மாறிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு வந்து அதில் என்னன்னா அந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்கல. அந்த அப்பாவோ இல்லை அவங்க தம்பி வந்து இவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், இவங்க இப்படி தான் இருக்கணும்னு சொன்ன அந்த சிஸ்டம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதால தான் இவ்வளோ குழப்பமும் நடந்தது. அவங்க அப்பா நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னா ஏன் நிஜிக்கு வந்து அந்த சில
பயிற்சிலாம் கொடுக்கவே இல்லை, ஏன் அதுக்கு அலோவ் பண்ணாமல் ஒதுக்கே வச்சாங்க அப்படிங்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. அது ஒத்துக்கவே முடியல. இவர் இப்படி நினைக்கிறவர் அது கொஞ்சம் இதனால் பார்த்துருக்கலாம்ல. இப்போ பெரியவங்க மட்டும் அந்த இதில் ஒதுக்குறாங்கன்னு இல்லாமல் அவங்க ஃபேமிலி முதற்கொண்டு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரையும் அப்படி ஒதுக்கி வைக்கிறது வந்து சரியே இல்லை. அதுதான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே. அதனால தான் இவ்வளோ நாள் நான் உங்கள் கண்ட்ரோல்லே இருந்த, அட்லீஸ்ட் சாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, என் முடிவாக இருக்கட்டும்ன்ட்டு அவர் அந்த டிசிஷனே எடுத்தது. ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் பட் வந்து இப்போ அவங்க அப்பா சாவுக்கு வந்து இன்னாட்டா அவங்க அப்பா காரணம் இல்லைன்றது அவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. இவங்க காரணம் இல்லை, அவங்க பெரியவங்க அந்த ரூல் வச்சுருக்காங்க, இப்படி தான் நடந்துக்கணும்னு அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதே இவரும் வேறு வழி இல்லாமல் தான் இவரும் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இவர் வந்து அதை அந்த ரூலை வந்து பெருசாக வச்சுக்கிட்டு இப்படி பண்ணணுன்ட்டு இவர் ஒன்றும் ஆர்டர் போடலையே. ஸோ அதுக்கும் பெரியவங்க தான் அந்த ஆர்டர் போட்டு இது பண்ணது. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறது, இதுலேருந்து நான் போனேன், எனக்கு இதுவே வேணாம்னு சொல்லி அவராக அந்த முடிவு எடுத்தது தான். ஸோ இது நிஜிக்கு புரிய வந்ததே சந்தோஷம். பட் அது ஒரு அடிமைத்தானே தானேப்பா, ஒருத்தரை மட்டும் அந்த மாதிரி பண்ணி வைக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து அவங்களோட கிளான்ல தான் அந்த ப்ராப்ளம் இருக்கே தவிர இவங்க கிட்ட அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றது, நிஜிக்கு வந்து இப்போ இந்த இன்னாட்டா இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தானே, இப்போ இது கிடச்சிருக்குல்ல, இவங்க கூட அவன் சேரலாம்ல, இவங்க நல்லவங்க தானே, அது விட்டுரு, அந்த கிளான் அவங்க விட்டுரு. அப்பாவை சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஒரு இதுவே பார்க்குறான், அப்போ அந்த வழி இருக்குல்ல, இப்போ அப்பா திரும்ப வரவும் முடியாது. ஸோ அந்த கஷ்டம் எப்பவுமே அவனுக்கு இருந்திருக்கும்ல. இப்போ என்ன பண்ணுறது, முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க காரணம் இல்லைன்றதுனால இனிமேல் இனாட்டா வந்து தங்கச்சியை ஏற்றுக்கோ, அவரும் உங்கள் அப்பா மாதிரி பார்த்து அப்படி இந்த ஃபேமிலி சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்ன்ட்டு. இப்போ இவன் எதுவுமே இல்லைன்ட்டு நின்னது. இப்போ ஒரு இது இருக்குல்ல, இவர் நல்லவர் தானே, இனாட்டா வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளேன்ட்டு அப்படி பாண்டிங் ஆயிக்க வேண்டியது. அப்பா வந்து வயசு வித்தியாசம் இல்லாம அந்த கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பெரிய விஷயம். ஆமா, இருந்தாலும் அவருக்கு காரணமே இல்லை, இருந்தாலும் வந்து இவனோட வலி வந்து அவருக்கு நல்லா உணர்ந்ததுனால அவ்வளோ பெரிய இது கௌரவமா அப்படி இருக்கிறவங்க அவர் எல்லாத்தையும் திறந்து வச்சு சின்ன பையன் காலில் விழுந்தது வந்து இதுக்கு மேலே என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் நெஜிக்கு வந்து இந்த ஃபீல் இருக்குன்றது இத்தனை நாள் அவருக்கு தெரியவே இல்லை, இப்போதான் அவன் சொல்லியே தெரியுது. அதை நோட் பண்ணதுனால அந்த ஸ்க்ரால் வந்து கொடுத்தாரு, இல்லைன்னா முன்னாடியே கொடுத்தது தெரிஞ்சிருந்தா இவ்வளோ லென்த்தாக அது வந்திருக்காது. என்ன சொல்கிறது, அவரும் வந்து அந்த இது பாண்டிங் வச்சுக்கலான்னு தான் அர்த்தம், அந்த ரூல் இப்படின்ட்டு அப்படியே இருந்திருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து அது கொஞ்சம் புரிஞ்சு அவரும் மாறி இருக்கு, இவனும் மாறிட்டான். ஸோ நருட்டோ பாய் சொன்ன மாதிரி அதே விஷயத்தான் அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு. ஸோ முடிவு நீயே எடுத்துடாத, போராடுன்றது தான். அது அழகாக புரிஞ்சிச்சு. இந்த அடுத்த மேட்ச் அப்படியே குழப்பமாயிடுச்சு. சரி, சாஸ்கே தான் எங்கே காணுன்ட்டு, அதாவது இவங்க இப்போ எடுக்கிற முறை எல்லாமே சிக்கமாக இருக்கு, அவன் தவிர புரிஞ்சிச்சு. அவன் நினச்சி எனக்கே பாவமாகுது, அவன் சும்மாவே என்ன சொல்கிறது கொஞ்சம் சோம்பேறி அப்படிங்கிறவன், டைம் கிடைக்கும் ரிலாக்ஸாக இருந்தான். அது என்ன, அவனும் போயிட்டான். இவன் நெக்ஸ்ட் வந்தோன்னா நான் வந்து பிளான் சொதப்பிக்கன்ட்டு அவனும் விலகிட்டான். இப்போ வந்து விசிறி எடுத்து வந்து கலக்கன்னு நின்ட்டா. இப்போ இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. சரி, இவனை கை தூக்கிட்டு ஒதுங்கலான்னு பார்க்கறதுல நருட்டோ பாய் போடா அப்படின்னு தள்ளி விட்டான். ஸோ இப்போ உள்ள வந்தாச்சு. இப்போ என்ன போட்டு எனக்கு வந்து அந்த நருட்டோவும் காரோ பார்க்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. இந்த லவ்வர்ஸ்லாம் வந்து கோவப்பட்டுக்கிட்டு மறைச்சு பார்த்துட்டு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அவங்க பார்த்ததால குப்பேன்னு சிரிப்பு வந்துச்சு. ஏண்டா காரா எவ்வளோ பெரிய அவனை பார்த்து எனக்கு எப்பறம் சிரிப்பு நருட்டோ வேற அப்படியே மாறி பார்த்தானா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நருட்டோ பாய்க்கு தில்ல அதிகம் தான், அவ்வளோ பார்த்துமே அவனை மறைக்கிறான் பார்த்தீங்களா. அவனுக்கு வந்து சாஸ்கே மேலே அந்த நம்பிக்கை இருக்குது, அவன் பார்த்துப்பான் அப்படின்றது பாப்பா இப்போ. ஆனால் வந்து இந்த ஒக்காக்கு இன்னொரு வில்லேஜ் ஒக்காக்கு வந்துருக்கு, அவரு ஏன் தீவிரமாக இருக்காருன்றது ஒரு இதுவாக இருக்குது. முக்கியமாக உச்சியா கிளான் மேலே, அது மேலே தான் அவர் கண்ணாக இருக்கார். அது என்னதான் பண்ணுது அப்படின்றத பார்க்கல ரொம்ப ஆர்வமாகறாரு. ஸோ அது என்னன்றதும் நெக்ஸ்ட் எபிசோட காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.